முடியும், கை அழுக்காகிறது தான் உயர முடியும். எல்லாத்தையும் எனக்கு கொண்டு வந்து தான் தரணும்னு நினைச்சா உங்க அப்பா டாடா பிர்லாவா தான் இருக்கணும். இல்லைன்னா அம்பானியினுடைய பிள்ளை கூட பேட்டியில் சொல்லும்போது என் வாழ்க்கை பஞ்சு மெத்த வாழ்க்கை இல்லை, என் வாழ்க்கை முள்ளு வாழ்க்கைன்னு தான் அவர் சொல்றாரு. நான் வீட்டில் இருந்தாலாம் இவ்வளோ பெரிய ப்ராடக்டை பண்ணியிருக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால ஆண்டவரும் சோம்பேறினுடைய கையை அல்ல, சுறுசுறுப்புள்ளவங்களையே கர்த்தர் தேடுறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்களுக்கு தம்பி தங்கச்சி, உனக்கு மட்டும் விஷன் அப்படின்ற ஒன்று சரியாக இருந்துச்சுன்னா, உன் நோக்கம் கரெக்டாக இருந்துச்சுன்னா, நான் சொல்கிறேன், யாருமே உனக்கு தர வேணாப்பா. ஒரு நாள் ஆண்டவர் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவாருப்பா. நீ இங்கே வேற எங்கேயுமே வேணாம் சாமி. இந்த சர்ச்சிலேயே சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த சர்ச்சிலேயே ஒரு நல்ல சம்பாத்தியத்தில் ஒரு நல்ல இடத்துல ஆண்டவர் அங்கீகாரம் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு சாட்சியை மட்டும் கேளுங்க. அவங்களுக்கு நோக்கம் கரெக்டாக இருந்து, விஷன் சரியாக இருந்துச்சு, பாடுபட்டாங்க,